என் ஆலயத்திலும் அவர்களுடைய பொல்லாப்பை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க ஆலயத்திலுடைய யாருடைய பொல்லாப்பை கண்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு? அவர்களுடைய அப்படிங்கிறத தீர்க்கதரிசியும் ஆசாரியன் மாயக்காரா இருக்கிறார்கள் சொல்லி அவர் சொல்றாரு. தீர்க்கதரிசிகள் மட்டும் இல்ல, ஆலயத்தில் இருக்கிற பிலீவர்ஸ் கூட கமிட்டின்னு ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, அதுல ஏதாவது ஒரு உயர்ந்த பதவியில் இருக்காங்க, இல்ல அந்த சபையில் அவங்களுக்கு நல்ல வாய்ஸ் இருக்கு அப்படின்னா ஆலயத்தில் கூட பொல்லாப்புகள் இவங்க மூலமாய் நடத்தப்படும். எளிய மனிதர்களை அவங்க ஒடுக்குவாங்க, ரொம்ப கேவலமா நடத்துவாங்க, அவங்க ரொம்ப கடினமா நடத்துவாங்க. இது ஒரு சில ஆலயங்கள்ல நடக்குது. ஆலயத்துல மட்டும் இல்ல, வெளியிடங்களிலும் இது நடக்கும். கேட்கறதுக்கு ஆள் இல்ல, பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னா உயர் அதிகாரத்துல இருக்கிற மனிதர்கள் மற்றவங்களை ஒடுக்கிறத ஈஸியா அவங்க செய்வாங்க. வேலை ஸ்தலமா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், எந்த ஏரியாவில் வேணா இருக்கலாம், சொந்தக்காரங்களுக்குள்ளேயும் இது நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இதை நான் கண்டேன், அந்த பொல்லாப்பை நான் பார்த்துட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல, உங்களை யாரெல்லாம் எங்கெல்லாம் எந்த இடத்துலலாம் வச்சு உங்களை ஒடுக்குறாங்க, ரொம்ப சிறுமைப்படுத்துறாங்க, உங்களுக்கு அநியாயம் செய்யறாங்க, இன்னைக்கு அந்த எல்லா பொல்லாப்புகளையும் கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் பார்த்துட்டார்ல, இனி என்ன நடக்கும்னா அவர் சொல்றாரு, நீதியும் நியாயமும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்கு ஆண்டவர் நீதியும் நியாயமும் செய்வார். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த பொல்லாத மனிதர்கள் கிட்ட இருந்து உங்களை விடுவிப்பார், உங்களை ரட்சிப்பார், உங்களை உயர்த்துவார். நீங்க உயர்த்தப்படும் போது செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அந்த பொல்லாத மனிதர்கள் எந்த இடமா வேணா இருக்கட்டும், ஆலயமா இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ்குள்ள, ஃபேமிலிஸ்குள்ள, ரிலேட்டிவ்ஸ்குள்ள, எந்த வேலை ஸ்தலம், படிப்பு எங்க வேணா இருக்கட்டுமே, நீங்க உயர்த்தப்படும் பொழுது உங்களுடைய இந்த கடினமான மனிதருடைய கையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவித்து கிருபையா உங்களை உயர்த்துவார்ல. நீங்க உயர்ந்த ஸ்தானங்களுக்கு வரும்போது நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்களுக்கு கீழே உங்க பொறுப்புல கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நீங்க சரியாய் நடத்தணும். அவங்க தவறு செய்தாலும் கொஞ்சம் நல்ல முறையில அன்பா சொல்லுங்க, அவங்க திருத்திப்பாங்க. அன்புனால திருத்த முடியாது எதுவுமே இல்லை. நீங்க பொறுமையா நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு அந்த பொல்லாத மனிதர்கள் கொடுத்த கஷ்டத்தை நீங்க இன்னொருத்தங்களுக்கு தர வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க உயர்த்தப்படும் பொழுது நீங்க அமைதியான தேசத்துல சுகமாய் தங்கியிருப்பீர்கள்.